வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். இலங்கை வரலாற்றில் மிகவும் மோசமான ஊழல்வாதியான ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்காவே இருப்பார் என பிவிதிருகெல ஒருமையவின் தலைவர் உதய கமென்பில தெரிவித்துள்ளார். நுகேகொடையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கூறுகையில், நான் கூறுவது பொய்யெனில் எனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யுங்கள். ஆதாரங்களுடன் அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை என்னால் நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியும் என உதய கமென்பில தெரிவித்திருந்தார். அரசாங்கத்தின் பொய்கள் தற்போது வெளிவர ஆரம்பித்துள்ளன. மக்கள் இன்னும் தாய் நாட்டை நேசிக்கின்றனர் என்பது இன்று நிரூபணமாகியுள்ளது. இதற்கு முன்னரும் எந்த ஒரு அரசாங்கமும் எதிர்க்கட்சியின் பேரணிக்கு இந்த அரசாங்கத்தை போன்று அஞ்சவில்லை. எமது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் தொடர்பில் அறிவித்த அன்றைய நாள் முதல் ஆளுங்கட்சியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவே இதனால் அதிகளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அதனால் எங்கு சென்றாலும் நுகேகொடை 21 என்ற 2 வார்த்தைகளையும் மறக்காமல் கூறுகின்றார். எதிர்க்கட்சிகள் பிளவடைந்திருப்பதனால் தொடர்ந்து 4 ஆண்டுகளுக்கு பொய்களை கூறி ஆட்சியை முன்னெடுக்கலாம் என்று அரசாங்கம் திட்டமிட்டது. ஆனால் நாங்கள் உங்கள் கனவை கலைத்துவிட்டோம். இந்த அரசாங்கத்தின் முடிவை ஆரம்பிக்கும் தினம் இன்றாகும் என்று கமென்பில குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து பிரதேச செயலாளர்களும் நேற்று கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். 2026ஆம் ஆண்டுக்கான அரசாங்கத்தின் அபிவிருத்தி வேலைத்திட்டங்கள் மற்றும் பிரஜாசக்தி கிராமிய அபிவிருத்தி அணுகுமுறை குறித்து தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த விசேட கலந்துரையாடல் நேற்று அலரிமாளிகையில் உள்ள பிரதான மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க தலைமையில் இச்சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. கிராமிய வறுமையை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் மிக முக்கிய முன்னுரிமை திட்டமாகவே இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை அடிமட்ட அளவில் எவ்வாறு பயனுள்ள வகையில் நடைமுறைப்படுத்துவது என்பது குறித்தும் இதன்போது பிரதேச செயலாளர்களுக்கு விரிவாக தெளிவுபடுத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழ் மற்றும் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் நேற்று சந்திப்பு நடத்தியுள்ளார். இது தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தனது முகநூலில் பின்வருமாறு பதிவிட்டுள்ளார். நேற்று பிற்பகல் 1 மணிக்கு ஆரம்பித்து ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இனவாதத்தை ஒழிக்க இலங்கையர் தினத்தை நடத்த ஜனாதிபதி அனுர எம்மை அழைத்து எமது ஒத்துழைப்புகளை கோரினார். எனது பதில் உரையில் நான் கூறியதாவது, இனவாதத்தை ஒழிக்க நீங்கள் கோரும் ஒத்தாசைகளை முழுமையாக வழங்குவோம். நாட்டின் அனைத்து இன மத மொழி தனித்துவங்கள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு சமாந்திரமாக இலங்கையர் அடையாளம் பேணி வளர்க்கப்பட வேண்டும். இலங்கையில் அனைத்து பிரிவினருக்கும் இடையில் உரிமைகளை சமத்துவம் இருக்க வேண்டும். இலங்கையர் தின கொண்டாட்டங்களின் போது இலங்கையின் பல்வேறு இனங்களை பிரதித்துவப்படுத்தும் முகமாகவே கலாச்சார ஊர்வலம் நடத்துங்கள். இலங்கையின் பன்மைத்துவம் பற்றி முதலில் இலங்கையர் அறிந்து கொள்ள வழி செய்யுங்கள். தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பில் என்னுடன் பழனி திகாம்பரம் எம்பியும் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தமிழ் முஸ்லிம் எம்பிக்களும் கலந்து கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். 3 நாட்களில் ஹேப் கொண்டுவர முடியுமெனில் ஏன் நாட்டுக்கு மருந்துகளை கொண்டுவர முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அரசு அதிகாரிகளுக்கு வாகன பெர்மிட்களை கொடுப்போம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பெர்மிட்களை வழங்க மாட்டோம் எனவும் அரசாங்கம் உறுதியளித்திருந்தது. ஆனால் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஹெப் வாகனம் கொண்டுவரப்பட உள்ளது. அரசாங்கம் 1700 ஹெப் வாகனங்களை இறக்குமதி செய்கின்றது. இதன் நோக்கம் என்ன என எங்களுக்கு புரியவில்லை. அந்த காலத்தில் போல வாழை இலை கொண்டும் வருவதா இதன் நோக்கம் என்பது தெரியவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கெப் வழங்கலாம், ஆனால் வைத்தியர்கள் கடமைக்கு செல்வதற்கு வாகனம் வழங்க முடியாது என நாமல் தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கருணை உதவித்தொகை வழங்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. கோரிக்கைகளை முன்வைக்கும் உறுப்பினர்களுக்கு அவர்களின் தேவைகளை தெரிவிப்பதன் மூலம் அத்தகைய உதவித்தொகையை வழங்க திட்டமிட்டுள்ளதாக அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வெளிநாடுகளில் என்ன சலுகைகள் அல்லது வசதிகள் வழங்கப்படுகின்றன என்பது குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான சட்டமூலம் விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை சமீபத்தில் ஒப்புதல் அளித்தது. எனவே ஓய்வூதிய இழப்பு சட்டமூலம் நிறைவேற்றப்படுவதை தொடர்ந்து 512 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாழ்க்கை துணைகளின் ஓய்வூதியங்கள் ரத்து செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கிளிநொச்சி பூநகரி நல்லூர் மகா வித்தியாலயத்தில் பரீட்சை கடமையின் போது மதுபோதையில் இருந்த பரீட்சை மேற்பார்வையாளர் குறித்த பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவமானது 20ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி தெற்கு கல்வி வலயத்துக்கு உட்பட்ட பூநகரி மகா வித்தியாலயத்தில் கடமையில் இருந்த மேற்பார்வையாளர் ஒருவரே மதுபோதையில் இருந்தது தொடர்பாக வலய கல்வி பணிப்பாளருக்கு அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த பரீட்சை திணைக்கள அதிகாரிகள் மதுபோதையில் இருந்து பரீட்சை மேற்பார்வையாளரை அந்த பணியிலிருந்து நீக்கியுள்ளனர். மேலும் இது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2000 ரூபாய் நாணயத்தாள் தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுமாறு முக்கிய அறிவுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி தனது 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி சிறப்பு நினைவு 2000 ரூபாய் நாணயத்தாள் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நாணயத்தாளின் விவரக்குறிப்புகளை கவனமாக அவதானிக்குமாறு மத்திய வங்கி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இலங்கையில் பேருந்து கட்டணங்களை வங்கி அட்டைகள் மூலம் செலுத்தும் புதிய நடைமுறை முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த வாய்ப்பு 24ஆம் தேதி முதல் பயணிகளுக்கு கிடைக்க உள்ளது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் தொழில்நுட்ப வழிகாட்டுதலின் கீழ் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சினால் குறித்த திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. இதன்படி குறித்த திட்டமானது மாங்கும்பர பல்நோக்கு போக்குவரத்து மையத்தில் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் தகவலின்படி இந்த திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் சுமார் 20 வழித்தடங்கள் உள்ளடக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் 3 முக்கிய மாகாணங்களுக்கு இடையேயான வழித்தடங்களும் அடங்கும் என்று கூறப்படுகிறது. காலி, மாத்தறை மற்றும் பதிலை நோக்கி செல்லும் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் இந்த டிஜிட்டல் கட்டண முறையை அனுபவிக்கும் முதல் குழுவினராக இருப்பார்கள் என்றும் இந்த திட்டத்துக்காக 5 முன்னணி அரசு மற்றும் தனியார் வங்கிகள் ஏற்கனவே தமது ஆதரவை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பேருந்துகளில் பயணிப்போருக்கு பயணச்சீட்டுகளை விநியோகிக்காத நடத்துனர்களின் சேவை 7 நாட்களுக்குள் இடைநிறுத்தப்படும் என மேல் மாகாண வீதி போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் இந்த நடவடிக்கை அமுல்படுத்தப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பந்தப்பட்ட பேருந்தின் பயணத்தை 2 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை செல்லுபடியாகும் பயணச்சீட்டுகளை வைத்திருக்காத பயணிகளுக்கு விதிக்கப்படும் அபராத முறை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிது காலமாக முட்டை திருட்டில் ஈடுபட்டு வந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நேரத்தில் அவரிடமிருந்து 2110 மில்லிகிராம் கெரோயின் மற்றும் 3120 திருடப்பட்ட முட்டைகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். முன்னதாக வெலிவேரியா நகரில் உள்ள ஒரு முட்டை விற்பனை நிலையம் ஒன்றிலிருந்து முட்டைகள் திருடப்பட்டதாக வெலிவேரியா போலீசாருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது. முறைப்பாட்டின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணைகளில் சிசிடிவி காட்சிகள் சோதனை செய்யப்பட்டதாகவும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் இரவு வேளைகளில் முச்சக்கர வண்டியில் வந்து திருட்டில் ஈடுபடுவது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் இந்த நபர் ஜக்கல பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் போதைப் பழக்கத்துக்கு அடிமையானவர் என்றும் தெரிய வந்துள்ளது. அங்கனுகள பெலர்ஸ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள போதைப்பொருள் கடத்தக்காரர் ஒருவருக்கு சொந்தமான போதைப் பொருட்களை தடையின்றி சுதந்திரமாக விற்பனை செய்வதற்கு உதவிய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் களுத்துறை மாவட்ட போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். களுத்துறை மாவட்ட போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மெரிகானா பிரதேசத்தில் வைத்து சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளார். அங்குருவாத்தோட்ட போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிளிடமிருந்து 8 லட்சம் ரூபாய் பணம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் போதைப்பொருள் கடத்தலுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்த 2 கையடக்க தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுத்துறை மாவட்ட போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். 2025ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 19ஆம் தேதி வரையான காலப்பகுதிகள் 20,23,470 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதிகள் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,54,959 ஆகும். அத்துடன் ஐக்கிய ராஜ்ஜியத்திலிருந்து 1,84,926 சுற்றுலா பயணிகளும், ரஷ்யாவிடமிருந்து 1,50,243 சுற்றுலா பயணிகளும், சீனாவிலிருந்து 1,17,755 சுற்றுலா பயணிகளும், ஜெர்மனியிலிருந்து 1,26,937 சுற்றுலா பயணிகளும், பிரான்சிலிருந்து 99,001 சுற்றுலா பயணிகளும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 90,891 சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர்.
அதன்படி இவ்வாண்டின் நவம்பர் மாதத்தில் முதல் 19 நாட்களில் 1,32,783 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் 1000 போதை மாத்திரைகளுடன் 4 21ஆம் தேதி யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேற்படி போதைப் பொருட்கள் பாடசாலை மாணவர்களுக்கு விற்பனையாகவிருந்த நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய தலைமை போலீஸ் அதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் மேற்படி கைது நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். பழைய எரிபொருள் முச்சக்கர வண்டிகளை மின்சார முறைக்கு மாற்றுவதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்றை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக அமைச்சர் கிரிசாந்த அபேசேன தெரிவித்துள்ளார். முச்சக்கர வண்டிகளின் மேற்கூரையில் சூரிய சக்தி தகடுகளை பொருத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். பெட்ரோலில் இயங்கும் பழைய முச்சக்கர வண்டிகளை மின்சார முறைக்கு மாற்றுவது மிகப்பெரிய நன்மையாகும். அந்த வண்டிகளை தொடர்ந்து பயன்படுத்த முடியும் என்பதுடன் பெட்ரோலுக்கான செலவும் இல்லை. இந்த முறையில் 1 கிலோமீட்டருக்கு சுமார் 5 ரூபாய் மட்டுமே செலவாகும். எனவே தேசிய பொறியியல் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிலையத்தினால் ஏற்கனவே புதிய மின்சார முச்சக்கர வண்டியொன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. தனியார் துறையுடன் இணைந்து இதனை மேலும் மேம்படுத்த எதிர்பார்த்துள்ளோம். எதிர்காலத்தில் முச்சக்கர வண்டிகளின் மேற்கூரையில் சூரிய சக்தி தகடுகளை பொருத்தி அதன் மூலமே வண்டியை இயக்குவதற்கான திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான ஆராய்ச்சிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதன் வெற்றி நாட்டுக்கு ஒரு பெறுமதிமிக்க முதலீடாக அமையும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் செயல்படும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட நிறுவனம் சுற்றி வளைக்கப்பட்டதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. கொழும்பு மருதானையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் குறித்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் அனுமதி பத்திரம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. குறித்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்துக்கு எதிராக 85 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் நிறுவனத்தின் உரிமையாளரும் காணப்படுவதாக பணியகத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுற்றி வளைப்பின் போது 256 கடவுச்சீட்டுகள் கைப்பற்றப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேற்கொண்டு வருகின்றது. மாத்தறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாத்தறை அக்குரச வீதியில் உள்ள கொடக்கம போக்குவரத்து கடவைக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அக்குரச நோக்கி சென்ற வேனின் மீது அதே திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர் கம்புருப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. சடலம் மாத்தறை வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்துடன் தொடர்புடைய வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். மாத்தறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொட்டாஞ்சேரியில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கு உதவியதாக இருந்த நபர் ஒருவரை ஐஸ் போதைப் பொருளுடன் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். சந்தேக நபரிடமிருந்து 8 கிராம் 450 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. கொழும்பு குற்றப்பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் வத்தளையில் தெலங்கபாத பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பகல கடுகண்ணாவ கனேதென்ன பகுதியில் இடம்பெற்ற மண்சரிவு அனர்த்தத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்பொழுது 4ஆக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த மற்றொரு நபரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதேவேளை காயமடைந்த 4 பேர் தற்போது மாவனெல்ல வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடுகண்ணாவ பகுதியில் நேற்று காலை மண்பேடும் சரிந்து விழுந்த பகுதியில் இடிபாடுகளுக்குள் இருந்து பெண்ணொருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறித்த பெண் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சபையில் தனது தந்தை குறித்து உரையாற்றும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கண்ணீர் சிந்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய அமர்வில் உரையாற்றிய ராமநாதன் அர்ஜுனா, எனது தந்தைக்கு மயக்க மருந்து இல்லாமல் காலில் அறுவை சிகிச்சை செய்தனர். புது மாத்தளன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற போது அங்கு நடந்த தாக்குதலில் அவருக்கு வயிற்றில் காயம் ஏற்பட்டது. அதன் பின்னர் அவர் திருகோணமலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். பின்னர் மீண்டும் பதவியா வைத்தியசாலைக்கு அவர் மாற்றப்பட்ட போது நான் பேராதனை பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்தேன். அங்கிருந்து எனது தந்தையை காணவில்லை. அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமைக்கான பதிவும் இருக்கவில்லை. இன்று அவர் உயிருடன் இருப்பதாக இருந்தால் நான் மகிழ்ச்சியடைய மாட்டேன். அப்படியாயின் அவர் இராணுவ முகாம்களில் 10-15 வருடங்கள் சித்திரவதையை அனுபவித்திருந்தார். எனக்கு எனது தந்தைக்கு என்ன நடந்தது என்பது தெரிய வேண்டும். அவரால் தான் நான் இன்று இந்த நிலைக்கு உயர்ந்துள்ளேன் என அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இவ்வாறு உரையாற்றும் போதே அர்ஜுனா கண்ணீர் சிந்தியமை குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.